Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆளுகள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றது தான் நீங்கள் சொல்லுங்க கேட்கணும். இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போ. பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி இடையே அதிகார சண்டை உச்சத்தில் இருக்கிறது. ஒரே கட்சிக்குள் அப்பா மகன் இருவரும் தமது ஆதரவாளர்களுடன் தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றனர். மாமல்லபுரத்தில் நாளை பாமக பொதுக்குழு நடத்துவதாக அன்புமணி அறிவித்திருந்தார். இதற்கு தடை விதிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அப்பா மகன் இருவரையும் சமரசம் செய்ய நினைத்தார். இருவரையும் நேரில் ஆஜராகுமாறு அழைத்தார். நீதிபதி முன் அன்புமணி ஆஜரானார். ராமதாஸுக்கு உடல்நிலை சரியில்லாததால் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஆஜரானார். இருவரிடமும் சமரசம் ஏற்படுத்த சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீதிபதி பேசினார். நல்ல முடிவு வரும் என பாமகவினர் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இச்சூழலில் அன்புமணி பொதுக்குழு நடத்த தடையில்லை என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்தார். ராமதாஸின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் முறையிடலாம் என நீதிபதி தெரிவித்துள்ளார். இது ராமதாஸ் தரப்புக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தெரிகிறது. சென்னை ஹைகோர்ட் அளித்துள்ள தீர்ப்பு நீதிக்கும் அறத்துக்கும் கிடைத்த வெற்றி என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். தடையில்லை என தீர்ப்பு வந்துள்ளதால் திட்டமிட்டபடி நாளை காலை 11 மணிக்கு மாமல்லபுரத்தில் எனது தலைமையில் பாமக பொதுக்குழு நடக்கும். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதித்து முடிவெடுப்போம் என்று அன்புமணி கூறியுள்ளார்.